இப்பொழுது முயலுங்கள். கற்பூரகாரம் கருணாவதாரம் சம்சாரசாரம் புஜகேந்திரஹாரம். கற்பூரகாரம் கருணாவதாரம் சம்சாரசாரம் புஜகேந்திரஹாரம். சதா வசந்தம் ஹிருதயாரவிந்தே वसन्तं हृदयारविन्दे भवं भवानी सहितं नमामि भवं भवानी सहितं नमामि. இறைவன் மகாவிஷ்ணு போற்றி போற்றி, இறைவன் ஸ்ரீஹரி போற்றி போற்றி, அகிலம் காக்கும் ஆதிகேசவர் போற்றி போற்றி, இறைவன் மகாவிஷ்ணு போற்றி போற்றி, பிரஜாபதி தக்ஷ மகாராஜா வாழ்க வாழ்க. இதை கொண்டு வந்து இந்த இடத்தில் வைத்தவர் எவர்? நான் தான் தந்தையே. இதை செய்தது நீயா? என் மகளால் இந்த தவறை செய்ய இயலாது. இது உண்மை அல்ல என்று கூறு. என் அன்பையும் நான் உன் மீது கொண்ட நம்பிக்கையையும் நீ தகர்க்க இயலாது மகளே. உனக்கு நான் கல்வி போதித்திருக்கிறேன், சாத்திரங்கள் எடுத்துரைத்திருக்கிறேன். அதை நீ இவ்வாறு ஏளனம் செய்வது சாத்தியமான செயல் அல்ல. பிறர் விரித்த மாய வலையில் நீ அகப்பட்டிருக்கிறாயா? அந்த சதிகாரன் எவன்? தந்தையை அவமதிக்க துணியும் அளவு உனது உள்ளத்தில் துர்சிந்தனையை விஷமாக விதைத்து விருட்சமாக வளரச் செய்தவன் எவன்? சொல்!
தந்தையை அவமதிக்க துணியும் அளவு உனது உள்ளத்தில் துர்சிந்தனையை விஷமாக விதைத்து விருட்சமாக வளரச் செய்தவன் யாவன்? சொல்! உங்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு எல்லைக்கோடு வகுக்கப்பட்டுள்ளது. இருவரும் அதனை கடந்ததில்லை. அதுவே தங்கள் மீது நான் கொண்டிருக்கும் மரியாதைக்கும் மதிப்பிற்கும் நிரூபணம். தாங்களும் அதை கடைபிடித்திருந்தால் நானும் பரவச சாகரத்தில் திளைத்திருப்பேன். ஆனால் தாங்கள் என் புதல்வியை பிரம்மையில் ஆழ்த்தி துச்சமான சிந்தனையை இவளுக்கு பரிட்சயம் செய்திருக்கிறீர்கள். பிரம்மையில் முழுமையாக ஆழ்ந்திருப்பது தாம்தான். இறைவன் ஈசனுக்குரிய ஆராதனைகளையும் அர்ச்சனைகளையும் புரியாமல் பகிஷ்கரிக்கிறீர்கள். அந்த சிவன் என் தந்தை பிரம்மதேவருக்கு பூஜையற்றவராக போக கடவது என சாபமளித்தான். நினைவு மறந்தீரா? இறைவன் சிவனின் அந்த நிர்ணயத்தினை தம் தந்தையான படைப்பின் நாயகன் பிரம்மதேவர் பணிவுடன் ஏற்றார். தந்தைக்கு நேர்ந்த அவமானம் தனையினை எவ்வாறு பாதிக்கும் என்று அறியாதவர் தாங்கள். அகத்தில் அவமதிப்பு என்ற சுமையை தாங்கியவாறே வாழ்ந்திருப்பதன் கடினத்தை அறிய மாட்டீர்கள். வஞ்சம் தீர்க்கும் எண்ணத்தால் தம் நெஞ்சத்தில் இறைவன் ஈசனுக்கான சிந்தனைகளில் நஞ்சு கலந்ததா? அவருக்குரிய ஆராதனைகளை பகிஷ்கரிக்கும் எண்ணம் கொண்டு புதிய விதிகள் ஏற்படுத்தினீர்களா? உங்களது சிவனிடம் நான் பூஜிப்பதற்குரிய அம்சங்கள் ஏதுமில்லை. பிழை செய்தவன் நான் தான் மகளே. பெரும் தவறு இழைத்தேன். அந்த சிவன் குறித்து நான் உன்னிடம் உரைக்காதிருந்து விட்டேன். இன்று தருணம் வந்து விட்டது. அந்த சிவன் எவன் என்று நீ அறிய வேண்டிய வேளையும் இன்று உதித்தது. மயானங்களில் வாசம் செய்பவன், பித்து பிடித்து போகி, பூதங்கள், அசுரர்கள், அகோரர்களால் எப்பொழுதும் என் நேரமும் சூழப்பட்டிருப்பவன். இத்தகைய இழிந்தவனை எவ்வாறு இறைவனாக ஏற்க இயலும்? இனி ஒன்றையும் தெளிவாக்குங்கள். அகோராக்கள் வணங்கும் அதே சிவன் தம் விஷ்ணுவிற்கு மனமுவந்தவனாக இருக்க காரணத்தையும் விளக்குங்கள். ஈசன் இன்றி தனது விக்கிரகத்தை ஸ்தாபிக்க மகாவிஷ்ணு தயங்கியது எதனால்? நாராயணி யாகம் அளித்த பலன்களை திரித்து பேசி பழிக்கிறீர்கள். பணிந்திருந்தால் பணி திருத்தமாக இருந்திருக்கும். தமது சக்தியினால் அதை சிக்கலாக்குவது ஏன்? என்ன ஒரு ஆச்சரியம்! சிவனை உபாசிக்கும் தங்கள் திருவாயிலிருந்து பணிவென்ற வார்த்தை வியப்பை அளிக்கிறது. சிவனை அடைவதற்கான மார்க்கங்களில் உன்னதமானது பணிவொன்றுதான் ராஜனே. தாம் அதை உணரும் எண்ணம் உண்டா? எத்தகு நியதிகளும் எந்த யாகமும் எவ்வித சாஸ்திரங்களுக்கும் அவசியம் இருக்காது. ஈசன் எளியனாவார். அவரை குளிர்விக்க ஒரு வில்வ இலையே போதுமானது. வில்வ இலையை எடுத்து வாருங்கள்.
அழைப்பாய் சிவனை. அவனது யோக்கியதாம்சத்தை அனைவரும் அறியட்டும். அவனை இறைவனாக ஏற்பவர்கள் பொறுமையில் என்று கரைபடியட்டும். கூப்பிடு. சிரத்தையோடு தியானித்து அவரை அழையுங்கள். அவசியம் தரிசனம் கிட்டும். ஆகட்டும்.